வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் சமஸ்கிருத அறிஞர் ஜகத்குரு ராம பத்ராச்சாரியாவிற்கு ஞானபீட விருது வழங்கி சிறப்பித்தார். உருது கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் குல்சாரும் ஞானபீட விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள போதிலும் உடல்நலக்குறைவு காரணமாக விருது வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொள்ள இயலவில்லை. பாகிஸ்தானுக்கு நிதி உதவி வழங்குவதை சர்வதேச செலாவணி நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் எந்த ஒரு உதவியும் தீவிரவாதிகளுக்கான உதவியாகவே அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று குஜராத் மாநிலம் பூஜ் விமானப்படை தளத்தில் விமானப்படை வீரர்களிடையே பேசுகையில் கூறினார். ஒழுங்குமுறை விதிகளை மீறியதற்காக டாய்ச் வங்கி, எஸ் வங்கி ஆகிய இரண்டு முக்கிய வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்துள்ளது. டாய்ச் வங்கிக்கு 50 லட்சம் ரூபாயும், எஸ் வங்கிக்கு 29.6 லட்சம் ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் வாடிக்கையாளர்கள் தொடர்பான இந்த வங்கிகளின் பரிவர்த்தனைகளை கேள்விக்கு உட்படுத்தும் எண்ணம் இந்நடவடிக்கையில் இல்லை என்றும் ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தடவியல் வாகன கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று மாலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டு மற்றும் போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கும் நடைமுறைகளை போலீசார் இந்நிகழ்ச்சியின் போது செயல் விளக்கம் செய்து காட்டினர். அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே, ஏனாம், கடலோர ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகாவில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.